வெள்ளாடு யாரோ இருக்காங்களே குழிக்குள்ள எட்டி பார்க்க நிறைய இருந்துச்சு. நிறைய குழிக்குள்ள என்ன செய்றீங்கன்னு கேட்டப்ப நிறைய ஒரு திட்டம் போட்டுச்சு. இந்த வெள்ளாட குழிக்குள்ள இருக்கு, நம்ம மேல எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலாம் திட்டம் போட்டுச்சு. அந்த குழிக்குள்ள கொஞ்சம் மழை தண்ணி தேங்கி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நெய் சொல்லிச்ச வெள்ளாடுட்ட, இதான் வானுலக தண்ணி, இந்த தண்ணியை குடிச்சா நம்ம இளமையோட 100 ஆண்டு வாழலாம். நீனும் வந்து குடிக்கிறியா? உன்னோட வெள்ளையா இருக்க முடியலாம் கருப்பாய், நீனும் 100 ஆண்டு இளமையோட வாழலாம் சொல்லிச்சு அந்த நரி வெள்ளாடிட்ட. அதை நம்பாம நீங்களே இந்த தண்ணியை குடிச்சு இளமையோட 100 ஆண்டு வாழுங்க. நான் போயிட்டு வரேன். இந்த குழிக்குள்ள நீங்கள் தெரியாமல் தவறி விழுந்துட்டீங்க, நீங்கள் எப்படியாச்சும் காப்பாற்றலான் இருந்தேன். நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு மேலே வாங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வெள்ளாடு போக நிறைய சத்தமாக கத்துச்சு. இதுக்குள்ளே நான் தெரியாமல் விழுந்துட்டேன். உங்களை எப்படியாச்சும் இந்த குழிக்குள்ள இறக்கி உங்கள் மேலே ஏறி எப்படியாச்சும் போயிடலான்னு மன்னிச்சுக்கங்க, இந்த குழிக்குள்ளேருந்து காப்பாத்துங்க சொன்னதுமே வெள்ளாடு ஒரு பெரிய மரக்கிளை எடுத்து உள்ள விட்டுச்சு. அதை பிடிச்சி நரி மேலே ஏறி வந்துடுச்சு. மேலே வந்ததுமே அந்த நரி என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க, நானும் இனிமேல் எல்லாத்துக்கும் உதவி செய்வேன் சொல்லிட்டு 2 பேர் நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, யாரையும் பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது. நன்றி, வணக்கம்.